திருப்பதி பெருமாள் கோவிலில் பிரசாதமாக விற்கக்கூடிய அந்த லட்டு பிரசாதத்தில் மாட்டினுடைய கொழுப்பு, மீனுடைய அந்த எண்ணெய் உணவில் கலந்து பக்தர்களுக்கே தெரியாமல் பகவானுடைய பிரசாதம் சொல்லி கொடுக்க செய்த கொடும் செயலை செய்திருக்கிறது அந்த திருக்கோயில் நிர்வாகம், தேவஸ்தானம். அந்த டிடிடி தேவஸ்தானம், திருப்பதி தேவஸ்தானத்தில் பொறுப்பில் இருந்தாங்க. சில பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க, பல பேர் கிரிப்டோ கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. உணவில் தன்னுடைய மதத்தை திணிக்கக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்க. இப்போ தீபாவளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒளி மாசுபாடு வந்துடும், காற்று மாசுபாடு வந்துடும். பிள்ளையார் சக்தி வந்துருச்சுன்னா தண்ணி கட்டு போயிடும், இயற்கை அழிஞ்சு போயிடும், இப்படி கரைக்காத கொள்ளாதுன்னு சொல்லி வந்துடுவான். இது முழுக்க முழுக்க கிறிஸ்தவ திருச்சபைகளுடைய திட்டமிட்ட வேலை திட்டம். புரட்டாசி மாசத்துல பெருமாள் கோயில் பிரசாதத்தில் இப்படி மாட்டுக்கறியும் அந்த மீனுடைய அந்த எண்ணெயும் கலந்து சுவையை கூட்டி வித்திருக்கீங்களே, இதை விட மாப்பாதா உண்டா? பிரசாதம்னு என் மேல் திருப்பதி லட்டுன்னு சொல்லி கொடுத்தவன எனக்கு என்ன தோணும் மனசுல? சிந்தனையிலேயே, என்னுடைய சிந்தையிலேயே விஷத்தை திணிச்சாச்சு. அதனால இது பெரிய மகா பாவம், அயோக்கியத்தனம். இதற்கு காரணமானவர்கள் சட்டப்படி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படணும், கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும். சார், ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்டியன் தானே சார்? இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற அடிப்படையில் அவர் தான் ஆதாரப்பூர்வமாக சொல்றாரு. குற்றம் சொல்லக்கூடிய நபர் மிஸ்டர் ஷியாமலா ராவ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். முழுமையாக விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யுங்கன்னு இப்போ இருக்கக்கூடிய சிஎம் மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு. நீ ஆமா நான் தப்பு செஞ்சேன்னு என்னைக்காவது சொல்லுவானா? தமிழ்நாட்டில் ஈவேராவை தொடாமல் எந்த அரசியலும் கிடையாது. உண்மைதான், ஈவேராவை நாங்களும் டெய்லி தொட்டுக்கிட்டு தானே இருக்கோம். அவர் செஞ்ச அநியாயங்களை, அக்கிரமங்களை. சங்கி முத்திரையை மறைக்கிறதுக்கு, சங்கி பக்கம் இல்லைங்கிறத காமிக்கிறதுக்கு விஜய் இப்போ ஓட்டை தன் பக்கம் டைவெர்ட் பண்ணுறது, அந்த திராவிட இயக்க சிந்தனை இருக்கிறவன தன் பக்கம் வசப்படுத்துறதுக்கு, அங்கே ஒரு 10% ஓட்டை அழுறதுக்கு தான் போய் மாலை இன்னும் ஒரு 200 மாலையிலையும் கொஞ்சம் உதிரிப்பூல என்ன வந்துட போகுது. திருமாவளவன் ஏமாத்துவதற்கு நாடகம் போடுறாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபைகளில் கொடுக்கக்கூடிய ஒயின் போன்ற மதுகளை, சாராயங்களை கொடுக்க கூடாது என்று இந்த பாதிரியார்கள் தீர்மானம் போடுவார்களா? எந்த இடத்துல சார் கொடுக்கறது? எனக்கு சர்ச்சில் கொடுக்குறான்ல, ஞானஸ்நானத்துக்கு அப்பமும் ஒயின்னு தொட்டு வச்சா தானே நீ இயேசு புள்ள. பீகாரில் நிதிஷ்குமார் என்ற முதலமைச்சர் ஒற்றை கையெழுத்தில் மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாதுன்னு கேட்ட வாய் எந்த வாய்? திருவாய். இப்போ அதே கேள்வியை தான் கேட்கிறேன். ஏன் இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாலின் கையெழுத்து போட முடியாதா? சொல்லலாம்ல. பிரதமராக ஆசைப்படக்கூடிய ஆளு ஏன் ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடாத? நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் சொல்லி பெரிய போர் முழக்கம் முழங்கிட்டு அப்படியே வெள்ளக்கூடிய அமைச்சர்கள் எதுக்கு? ஏன் ஒரு முதலமைச்சர் ஆகுங்கள? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மளோட இணைந்திருப்பவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவரான நம்ம ராம ரவிக்குமார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. நம்ம திருப்பதியில் இந்த லட்டில் மிகப்பெரிய கலப்படம்னு ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு சார். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவே கொந்தளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்துக்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே இப்படி மறைமுகமா அப்படின்ட்டு, பிராமின்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாமையே எங்களை பீஃப் சாப்பிட வச்சிட்டிங்களையா அப்படின்ற அளவுக்கு கொந்தளிக்கிறவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. உங்களோட கருத்து எப்படி சார் இதில்? திருப்பதி பெருமாள் கோவிலில் பிரசாதமாக விற்கக்கூடிய அந்த லட்டு பிரசாதத்தில் மாட்டினுடைய கொழுப்பு, மீனுடைய அந்த எண்ணெய் மற்றும் மிருகங்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த உணவில் கலந்து பக்தர்களுக்கே தெரியாமல் பகவானுடைய பிரசாதம் சொல்லி கொடுக்க செய்த கொடும் செயலை செய்திருக்கிறது அந்த திருக்கோயில் நிர்வாகம், தேவஸ்தானம், திருப்பதி தேவஸ்தானம் போர்டு. இதுக்கு பின்னணியில் யாரெல்லாம் செயல்பட்டிருக்கிறாங்க, ஏன் இப்படி வந்துச்சு அப்படிங்கிற செய்தி ஆராயும் பொழுது, கடந்த தேர்தலில் வென்று முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் சார்ந்த உறவினர்கள் அந்த டிடிடி தேவஸ்தானம், திருப்பதி தேவஸ்தானத்தில் பொறுப்பில் இருந்தாங்க. சில பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க, பல பேர் கிரிப்டோ கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. உணவில் தன்னுடைய மதத்தை திணிக்கக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்க. நான் கடந்த 2-3 இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்தவ திருச்சபைகள் திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகளில் இதுவும் ஒன்று. குலதெய்வங்கள்னு நான் நம்பக்கூடிய நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெய்வங்களை எல்லாம் அவன் சிறு தெய்வம்னு சொல்கிறான். ஏ பாவி பி பாவின்னு ஏலமிடக்கூடிய அந்த நபர்கள் நம்முடைய தெய்வங்களை பேய், பிசாசு, சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பூரா சாத்தானின் பிள்ளைகள்ங்கிறான். இது நடக்கக்கூடிய நடைமுறை. குலதெய்வத்தை ஒழிக்கணும்.
ரெண்டாவது, இந்து சமயத்துக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய துறவியர்கள், ஆன்மீகவாதிகள், மத தலைவர்கள், மடாதிபதிகள் மீதான பெரும் மதிப்பை, அந்த நம்பிக்கையை சிதறச் செய்யணும். இது ரெண்டாவது திட்டம். மூணாவது திட்டம் என்னன்னா, ஐயா, பெரிய பெரிய கோவில்கள், சபரிமலை யாத்திரை போகணும், திருப்பதி யாத்திரை போகணும், அயோத்திக்கு போகணும், காசிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வ திருத்தலங்களை வந்து பெரிய நீ நம்பிக்கை வச்சிருக்க ஒரு பக்தியை, அந்த பக்தியை உடைக்கணும். அதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யணும். இது மூணாவது செயல் திட்டம். நாலாவது செயல் திட்டம் என்னன்னா, நாம் நாடை முழுக்க இணைக்கக்கூடிய பண்டிகைகளை நிறுத்தணும். அதன் மேலே பண்டிகை கொண்டாட்டங்களை குறைக்கணும். இப்போ தீபாவளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒளி மாசுபாடு வந்துடும், காற்று மாசுபாடு வந்துடும். பிள்ளையார் சதுர்த்தி வந்துருச்சுன்னா தண்ணி கெட்டு போயிடும், இயற்கை அழிஞ்சு போயிடும், இப்படி கரைக்காத கொள்ளாதுன்னு சொல்லி வந்துடுவான். இது முழுக்க முழுக்க கிறிஸ்தவ திருச்சபைகளுடைய திட்டமிட்ட வேலை திட்டம். அதை வந்து கிறிஸ்தவர்கள் ஜெகன்மோகனுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அது இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஷியாமல ராவ் என்கின்ற ஒரு தேவஸ்தானத்துடைய அதிகாரி, IAS கேடர் ஆஃபீஸர் சொல்லியிருக்கிறார். அது ஆய்வுக்கு அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. புரட்டாசி மாசத்துல, பெருமாள் மாசத்துல, பெருமாள் கோயில் பிரசாதத்தில் இப்படி மாட்டுக்கறியும் அந்த மீனுடைய அந்த எண்ணெயும் கலந்து சுவையை கூட்டி வித்திருக்கீங்களே, இதை விட மாப்பாதா உண்டா? பண்ணி கொழுப்பும் கொழுந்துருக்கான், பண்ணி கொழுப்பும் கலந்துருக்கான். இது என்ன நியாயம்? அப்போ நான் வந்து பிரசாதம் என் மேல் திருப்பதி லட்டுன்னு சொல்லி கொடுத்தவன எனக்கு என்ன தோணும் மனசுல? சிந்தனையிலேயே, என்னுடைய சிந்தையிலேயே வந்து விஷத்தை திணிச்சாச்சு. அதனால இது பெரிய மகா பாவம், அயோக்கியத்தனம். இதற்கு காரணமானவர்கள் சட்டப்படி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படணும், கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும். இதில் நம்முடைய திராவிட மாடல் வேலை செஞ்சிருச்சுங்க. அந்த கலப்பட சம்பந்தமாக சப்ளை செஞ்சது அவங்களுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை. நம்ம வந்த பத்திரிகையில் வந்து AR ஃபுட்டு அப்படின்னு ஒரு கம்பெனி, AR டைரின்னு, இந்த ராஜ் பால்னு சொல்லி திண்டுக்கல்ல இருக்கு. அந்த நபர் வந்து பழனி திருக்கோயில் அறங்காவலர் குழுவில் ஒரு மெம்பர், அறங்காவலர் குழு உறுப்பினர். அப்போ அவங்க சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது கிரிமினல் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி ஷியாமல ராவ் சொல்லியிருக்கிறார். அப்ப தெரிந்திருந்த இந்த பாவச் செயலுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில நியமிக்கப்பட்ட அறங்காவலர்கள் ஒருத்தர் இருந்தவரும் இப்படி காரணமா இருக்கிறாருன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா என்னுடைய கோரிக்கைங்க. என் பக்தியை உடைக்கிறியே, இதை விட பாதகம் உண்டா? பெரும் பாவம் இல்லையா? நான் நம்பிக்கையோடு முழுக்க முழுக்க வைணவ சம்பிரதாயத்தின் மீது மட்டுமல்ல, எல்லா சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களும் திருப்பதி பெருமாளை பார்க்க வர்றாங்களே. சங்கு சக்கரையை முத்திரை வச்சுக்கிட்டு, சங்கு சக்கரை முத்திரை வச்சுக்கிட்டு அந்த வைணவத்தின் மீது அசைக்க முடியாத பக்தி கொண்ட அத்தனை மக்களையும் நீ வந்து மறைமுகமாக சாப்பிட வச்சுட்டியே. இந்த பழிபாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம்? இதுக்கு யாரு பொறுப்பு? ஜெகன்மோகன் தான் பொறுப்பு. ஜெகன்மோகன் நியமிக்கப்பட்ட அந்த அறங்காவலர்கள், அந்த போர்டில் இருந்தவங்க தான் பொறுப்பு. இதை விட இவங்க அப்பா ஜெகன்மோகன் ரெட்டி, OSR இருந்தாரு, சாமுவேல் ராஜ ரெட்டி, அவர் சொன்னார், முதலாக திருப்பதி மலை கோவிலில் மத பிரச்சாரங்கள் நடைபெற்றது அவருடைய காலத்தில் தான். அவர் சொன்னார், 7 மலை பெருமாளுக்கு 7 மலை எதற்கு, 2 மலை போதாதா, 5 மலை கூடன்னு கேட்ட பொழுது அந்த பகுதியிலேயே ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளாகி பகவானுடைய சாபத்திற்கு ஆளானார். அதை விட கொடுமையாக தான் அவங்களுக்கு நடக்கும். எவ்வளவு வைத்தறிச்சல், எவ்வளவு அநியாயம்! இதை தெரிய வேணாமா? அந்த லட்டு தயாரிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்தேதான் இந்த பாவச்செயல் நடந்திருக்குன்னு அந்த கோவிலுடைய முன்னாள் அர்ச்சகர் சொல்றாரு. அப்ப இதுக்கு திட்டமிட்ட சரிதானே? திருப்பதி என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை தானே. இப்ப இன்னைக்கு இது மூலம் நடக்கக்கூடியது நாளைக்கு சபரிமலை நடக்குமா நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? நீங்க பழனி கோவில் நடக்குமா நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப நியூஸ் பார்த்தோம்னா கூட நீங்க சொன்னீங்களே AR கம்பெனி, நீங்க கூட வந்து பழனி பஞ்சாமரத்துல கூட இந்த மாதிரி கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இல்ல, அது வதந்தி செய்தி போட்டிருக்காங்க. திருக்கோயில் தேவஸ்தானத்துல விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, பழனி கோயில் நல்லாவே இருக்கட்டும், அங்க வந்து பஞ்சாமரத்துல பிரச்சனை வந்துச்சு 2 மாசத்துக்கு முன்னாடி, அப்புறம் விளக்கம் எல்லாம் கொடுத்தாங்க, 1 லட்சம் டப்பா ஏதோ கெட்டு போச்சுன்னு சொன்னாங்க, நாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இப்போ மேனுஃபேக்சரிங் டேட்டு, அது எக்ஸ்பைரி டேட் மாதிரி போடணும், அதெல்லாம் போடுறதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்காங்க பழனி கோயில் விஷயத்துல. இந்த விஷயத்துல, திருப்பதி கோயில் விஷயத்துல அதே போல நடக்கக்கூடிய செய்தி தமிழ்நாட்டில் நடக்கலாம். ஏன் கேட்குறீங்க? மீனாட்சி கோயிலில் லட்டு கொடுக்குறாங்க, அழகர் கோவிலில் லட்டு கொடுக்குறாங்க, ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் லட்டு, இந்த மைசூர் பாகெல்லாம் கொடுக்குறாங்க. இது திருக்கோவில் நடைமுறையில் இல்லாத விஷயம். நீங்கள் நாளைக்கு சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக நீங்கள் இது மாதிரி கலந்துருக்க கூடாதுன்னு இருக்கா? அப்போ இதையும் சோதனை பண்ணணும். இந்த லட்டு கொடுக்கறத நிறுத்துங்க, போதும். அதுக்கு பதிலாக பொங்கல் கொடுங்க, சக்கரை பொங்கல் கொடுங்க, புளியோதரை விடுங்க. அன்றாடம் நீங்கள் செய்யறத மக்களுக்கு சுட சுட விநியோகம் பண்ணுங்க. அது செய்யலாமே.
லட்டு கொடுக்கறது வந்து அது ஏதோ ஒரு ஜோமோ வேர்னு ஒன்று கலக்கிறதா சொல்றாங்க. அதனுடைய அந்த வாட்டர் ஜோமோ வாட்டர்னு சொல்றாங்க. அது வந்து ஏதோ சிந்தனை எல்லாம் தூண்ட விடாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறார். ஸோ மக்கள் பக்தர்கள் வரணும், சாமியை கும்பிடணும், சிந்திக்காம போயிடணும். மழுங்கு செய்றீங்களா, மூளையை மழுங்கு செய்றீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குங்க. இது முழுக்க முழுக்க தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி சம்பந்தப்பட்ட நபர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கு, கோபமா இருக்கும். பெரிய பாவச்செயலை பழிச்செயலை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெருமாளுக்கே இது அடுக்காது. அவர் தான் இவங்களை வந்து பழி எடுக்கணும். ஆமா, அதே மாதிரி பார்த்தோம்னா சார், இந்த லட்டு வந்து ராம் கோயில், அந்த ராமர் கோயில் ஓப்பன் பண்ணும்போது 2 லட்சம் லட்டு வந்து இங்கிருந்து தான் அங்கே அனுப்பப்பட்டுச்சான். அதே மாதிரி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் தான் ஓகேங்களா, அந்த லட்டை கன்ஃபார்மாக மோடி, அமித்ஷா எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் கொந்தளிக்காமல் அமைதியாகவே இருக்காங்க. இவ்வளோ விஷயம் இந்த நடந்து 1 லட்சம் லட்டு தான் அனுப்புனதா நான் செய்தி படித்தேன். ஓகே, அயோத்தி கோயிலுக்கு 1 லட்சம் லட்டு, அதுவும் இல்லாமல் ஜெகநாத் கோயிலுக்கு வேற அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆமா, இப்போ சாப்பிட்டாச்சு, இப்போ என்ன பண்ண முடியும்? மறைமுக சாப்பிட்டீங்கல்ல, அவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்களே இன்னுமே. நடவடிக்கை எடுக்கணும் தானே. இது உலக அளவிலான பிரச்சனை. கோவிந்தா பிரச்சனை, திருப்பதி பெருமாள் பிரச்சனை, லட்டு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை. திட்டமிட்டு தான் இது நடந்திருக்கும். அங்கு இருக்கக்கூடிய அந்த திருக்கோவில் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இதுக்கு உடந்தையாக இருப்பார்கள். ஏன்னா இல்லைன்னா திண்டுக்கல் கம்பெனி அங்கே போய் எப்படி கான்ட்ராக்ட் போடும்? இதுக்கு பின்னணி யார் ரெக்கமெண்டேஷன்? ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை மந்திரி ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாரா? பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதே சேகர்பாபு அவர்கள் கோவிலுடைய மரியாதை, ஸ்ரீரங்கம் கோவில் மரியாதை கொடுக்க போனது மந்திரியா இருந்தால் நீ வெளில வெயிட் பண்ணிட்டாங்க. அந்த கோயில் அதிகாரி திரு மாரியப்பன்கிறவர் உள்ளே விடலை. அப்புறம் ஏதோ சண்டை கண்டை போட்டு உள்ள போய் மரியாதை கொடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் ஒரு புறம் போனாலும் இந்த லட்டு விஷயத்தில் கலப்பட இந்த நெய் விற்பனை செய்ததில் தப்பு இருக்குது. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ இது மட்டும் பிரச்சனை இல்லை சார். தமிழ்நாட்டில் எல்லா கோயிலையும் நெய் வழக்குன்னு விற்கிறான்ல, அது பூரா மாவு வழக்கு, டால்டா வழக்கு, கொழுப்பு வழக்கு. இதுக்கெல்லாம் தடை விதிக்கணுங்க. உடனே சிறு வியாபாரிகளுடைய வியாபாரத்தை நான் தடுக்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. பக்தர்கள் நல்ல விளக்கேற்றுங்க, நல்ல நெல் விளக்கேற்றுங்க, வேப்பெண்ணெயில் விளக்கேற்றுங்க, எத்தனையோ இந்த விளக்குக்குன்னு இருக்கக்கூடிய எண்ணெய்களை விளக்கேற்றுங்க, தூய நெய்யில் விளக்கேற்றுங்க. இங்கே கலப்பட நெய்யை கலந்து கொடுத்து அதை ஏற்றி அதை நல்ல விற்பனை செய்யலாமே வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் செய்யணும்னு தான் சொல்கிறேன். கற்பூரத்தில் கலப்படம் இருக்குது, அதெல்லாம் தடை செய்யணுங்க. உடனே வழிபாட்டு உரிமையில் திராவிட மாடல் அரசு செயல்படுது அப்படிலாம் நினைக்காதீங்க. நல்லதை ஏற்றுறதுக்கு, நல்லதை விற்பதற்கு, நல்ல பக்தர்கள் வாங்கி தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவது செய்வதற்கு அதை செய்யணும் தான் நான் வேண்டிக்கிறேங்க. அதே மாதிரி சார், இன்றைக்கி இவ்வளோ விஷயம் பெரிய பிரச்சனையான உடனே ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு நான் வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து மறுக்கிறேன். அதாவது NABL அப்படின்ற ஒரு தர சான்றிதழ் பெற்று தான் நாங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம், எல்லாமே முறைப்படி தான் நடந்துச்சு. சந்திரபாபு நாயுடு வந்து அவர் வந்து வேணுக்குனே கடவுளை வச்சு வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார் அவர். சார் ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்டின் தானே சார். இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற அடிப்படையில் அவர் தான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாரு. குற்றம் சொல்லக்கூடிய நபர் மிஸ்டர் ஷியாமலா ராவ் ஒரு IAS ஆஃபீஸர். முழுமையாக விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யுங்கன்னு இப்போ இருக்கக்கூடிய CM மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு. நீ ஆமாம் நான் தப்பு செஞ்சேன்னு என்னைக்காவது சொல்லுவானா? இப்போ திமுக காரன்ட்ட போய் நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னா நான் இல்லை அப்படிம்பா. கோர்ட்டில் போய் சத்தியமாக சொல்கிறேன் அப்படிமான்ல, சத்தியமாக சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் அது. பூரா போய் சொல்லுவான். இந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர் சார்ந்த அந்த சமயத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் இது செஞ்சிருக்கிறாங்க. 5 வருஷமா இந்த குற்றம் நடந்திருக்கு, தப்பு நடந்திருக்குங்கிறதா சொல்றாங்க. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருக்கும்போது நடக்கலைங்களா? யாருங்க? நம்ம சந்திரபாபு நாயுடு இருக்கும்போது அந்த விஷயங்கள் நடக்கலையா? நடந்திருக்கலாம், தெரியாதே. அப்போ நடந்திருந்தா நீ சொல்லியிருக்கலாம்ல, நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல. இன்னைக்கு தானே விஷயம் வெளியில் வருது, ஆதாரபூர்வமாக தான் சொல்றாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த விஷயத்தை குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிற முழுமையாக விசாரணை அறிக்கை வரட்டும். ஆனால் அதுக்காக ஜெகன்மோகன் வந்து நான் செஞ்சது சரிங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. கடவுளுடைய தண்டனையிலேருந்து அவர் தப்பிக்க முடியாது. ஓகே சார். அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நம்ம விஜய் அவர்கள், அதாவது ஒரு பக்கம் எல்லாருமே வந்து பெரியாரை தொடாமல் தமிழ்நாட்டில் அரசியல் இல்லைன்னு உதயநிதி ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் போய் மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு பாலிடிக்ஸ் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு டைம் இதை செய்கிறாரு. அப்போ அது உங்களுடைய பார்வை என்ன சார்? அதில் அவர் நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி தலைவராக கட்சியை தொடங்கி இருக்கிறாரு, அரசியலில் முதலமைச்சராக வரணும்னு அவரும் ஆசைப்படுறாரு. அவங்க கட்சியை சார்ந்தவங்க அந்த கட்சியை வெற்றி பெற செய்வதற்கு வேலை செய்வாங்க. இதில் எங்களுக்கு என்னென்னா புதிய வரவு, திராவிடம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி வருது. பேர்லேயே திராவிடம் கிடையாது. பார்த்தீங்களா, தமிழக TVK, அதில் திராவிடமே இல்லை. ஆனாலும் கூட அவர் திராவிட அரசியல் பக்கம் சாகிறத வந்து நான் வேறு விதமாக பார்க்குறேன். இப்போ ஈவேரா வந்து பெரியார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஈவேராவை தொடாமல் எந்த அரசியலும் கிடையாது, உண்மைதான்.
ஈவராவை நாங்கள் டெய்லி தொட்டுக்கிட்டு தானே இருக்கோம். அவர் செஞ்ச அநியாயங்களை, அக்கிரமங்களை, மதத்துக்கு எதிராக, தேசத்துக்கு எதிராக, தமிழுக்கு எதிராக, தமிழ் கவிஞர்களுக்கு எதிராக சொன்ன விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தொட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த வடிவேல் வந்து ஒரு படத்தில் ஆட்டோவில் வரும், டே வாடா என் ஏரியாவுக்கு வாடாமல், அது மாதிரி இவர் ஏரியாவுக்கு வாடான்னு சொன்ன மாதிரி நேராக போய் பெரியாருடைய தொடரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டார் விஜய். பக்கத்தில் இருக்கிற அண்ணன் புஷி ஆனந்து கூட எதுவுமே சொல்லலை. இவரே ஒரு கையில் இந்த பெரியாரியத்துக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு கையில் மாலை, இன்னொரு கையில் தட்டில் உதிரி போலாம் வச்சுட்டு கொண்டு போய் அஞ்சலி செலுத்திட்டு கும்பிட போட்டு ஃபோட்டோ போஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டார். நான் அப்புறம் கேட்டேன் அந்த கட்சியில் முக்கியமானவங்கள்ட்ட, அது வேற ஒன்றும் இல்லை தலைவரை, திமுகவும் அதிமுகவும் தான் பெரிய திராவிட கட்சிகள். நாளைக்கு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இவர் வந்து பாத்தியா பெரியாரை வந்து அஞ்சலி செலுத்தினாரா, இப்போ நம்ம கொள்கை கிடையாது, இது சங்கி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்த சங்கி முத்திரையை மறைக்கிறதுக்கு, சங்கி பக்கம் இல்லைங்கிறத காமிக்கிறதுக்கு விஜய் வந்து இப்போ ஓட்டை தன் பக்கம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு, அந்த திராவிட இயக்க சிந்தனை இருக்கிறவன தன் பக்கம் வசப்படுத்துறதுக்கு, அங்கே ஒரு 10% ஓட்டை அல்றதுக்கு தான் போய் மாலை என்ன ஒரு 200 மாலையிலையும் கொஞ்சம் உதிரிப்பூல என்ன வந்துட போகுது, ஒரு 10% ஓட்டு கிடைக்குதுன்னா எல்லாம் செய்வோம்ல. இவங்க மட்டும் செய்யாமல் இருக்காங்களா? இப்போ திமுக வந்து செய்யாமல் இருக்கா? கடவுள் இல்லைன்னு சொல்லுது, ஒன்றரை குலம் ஒருவனை தேவைன்னு சொல்லுது, குல்லா போட்டு அல்லாவுக்கு பேர சொல்கிறே இல்லை, நீங்கள் நடிக்கிறியா இல்லை? அதே மாதிரி சர்ச்சில் போய் பாதர்கிட்ட மண்டிட்டார்ல உதயநிதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவரை வெற்றி பெற செய்து தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்ன பொழுது மழை முட்டி போட்டுக்கிட்டு பாதிரியார் நின்றுக்கிட்டு இருந்தாரு, முட்டி போட்டு இருந்தாரா இல்லையா? இருந்தார்ல, அப்படி நடிச்சதானே. ஆனால் என் கோயிலுக்கு வர மாட்டேன், கேட்டேன் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லுவார். மேல்மருவத்தூர் பங்காரடிகளார் கோயிலில் போய் பேண்ட்டோட போய் தீபாரலாம் காமிப்பார். யார்? புதிய பூசாரி நம்ம உதயநிதி. அது மாதிரி விஜய் வந்து பெரியார் தேட்டரில் போய் சாமி விட்டு ஒரு போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் குத்த வேண்டாம். திமுக அதிமுக வாக்குகளை தன் வசப்படுத்துவதற்கு ஈவராவை பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். ஆமாம், உறுதியாக திமுக அதிமுக ஓட்டு ஒரு பிரிச்சுடுவார். ஆமாம். அதே மாதிரி சார் இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவிலேருந்து ஆட்சியிலும் பங்கு வேணும், எங்களுக்கு வந்து அதிகாரமும் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மதுவிலக்கு மாநாடு நடத்துறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் எல்லாருமே என்ன பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு சார் அந்த கூட்டத்துக்காண்டி. அது எதுக்காக? அந்த அண்ணன் திருமாவளவனை அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு மாநாடுங்கிறது ஒரு ஏமாற்று நாடகம். நீங்கள் சொன்னீங்க, இது சில பேர் வந்து இது மது ஒழிப்பு மாநாடா மதமாற்ற மாநாடான்லாம் போட்டாங்க. நான் அப்படி பார்க்கல. முதல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மதுவை ஒழிக்கணும்னு சொன்னால், நீங்கள் ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ பெருமக்கள், பாதிரியார்கள்ட்ட, ஆயர் பெருமக்கள்கிட்ட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபைகளில் கொடுக்கக்கூடிய ஒயின் போன்ற மதுகளை, சாராயங்களை கொடுக்கக்கூடாது என்று இந்த பாதிரியார்கள் தீர்மானம் போடுவார்களா? எந்த இடத்துல சார் கொடுக்கப்படுது? எனக்கு சர்ச்சில் கொடுக்குறான்ல, ஞானஸ்நானத்துக்கு அப்பமா ஒயின்னு தொட்டு வச்சா தானே நீ ஏசு பிள்ளை. சர்ச்சில் கொடுக்குறாங்க சார், மது கொடுக்குறாங்க. அப்படி இவர் சொல்லுவாரா? சொல்லிட்டா பாதிரியார் வரமாட்டான். ஐயோ சரக்கு கிடைக்காதுன்னு அவன் நின்றுவான். சர்ச்சுகளில் கொடுக்குறாங்க சார். குடிக்கிறாங்களா? அங்கே உள்ளே கொடுக்குறாங்க. இப்போ தம்பி வந்து நீங்கள் வந்து இயேசுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஆண்டவர் பேரில் ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர் இன்னிலிருந்து மனம் தெரிஞ்சு கர்த்தராகிய உம்முடைய காலடியை பற்றி கொண்டு இயேசு மதத்துக்கு வந்து விட்டார்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிற்க வச்சுட்டு உங்களுக்கு ஒயினையும் அப்பத்தையும் வைப்பாங்க. நீங்களும் வாயில் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்? இயேசுக்கு போயிடுவீங்க. சர்ச்சில் கொடுக்குறாங்களே, அதை நிறுத்த சொல்லுங்க முதல்ல. சொல்லுவாரா? திருமாவளவன் ஏமாத்துவதற்கு நாடகம் போடுறாருங்க. படித்தவர், பண்பாளர், ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவர், அனைத்து மக்களுக்கு பேசக்கூடிய ஆள் நாங்கள் நினச்சோம். இது முழுக்க முழுக்க சொந்த கம்பெனி. இது சொந்த கம்பெனி. ஓனர் சொல்கிறாருன்னா லேபர் கேட்பாங்கல்ல, என்னங்க? ஓனர் சொன்னால் லேபர் கேட்டாகணும். அது மாதிரி கூட்டணி கட்சி தலைவர் சொல்கிறாரு, மிஸ்டர் திருமாவளவன் நீங்கள் வந்து ஒரு மாநாடு நடத்துங்க, எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம. யாரை போய் கூப்பிட்றாரு? திமுக தலைவர், முதலமைச்சர் எங்கள் ஐயா ஸ்டாலினை போய் கூப்பிட்றாரு. அங்கே போய் போர்னு போனது மாதிரி அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் வந்தாலும் நம்ம ஐயா முதலீடுகள்லாம் ஈர்த்துட்டு வந்தார்ல, வந்த உடனே அந்த விஷயத்தையும் மறக்கடிக்கிறதுக்கு திருமாவளவன் அதிமுக பக்கம் போகிறாரா, பாஜக பக்கம் சாகிறாரா, இவர் முதல்வர் வேட்பாளரா, இவரே அட்மின் வச்சுக்கிட்டாரு. எங்கள் அண்ணன் ஹெச் ராஜா வழியில் இவர் என்ன பண்ணிட்டாரு? நாம் போடலை, அட்மின் போட்டாருங்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் கேட்டது யாரு? இவர். மது ஒழிப்பு மாநாடு அது வேறு, கூட்டணியில் இருந்து கொண்டாலும் எதிர்க்கிறோம் என்பது வேறு. நான் கேட்குறேன், 2016 எங்கள் ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது, பீகாரில் நிதிஷ்குமார் என்ற முதலமைச்சர் ஒற்றை கையெழுத்தில் மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது, நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாதுன்னு கேட்ட வாய் எந்த வாய்? திருமா வாய், திரு வாய். இப்போ அதே கேள்வியை தான் கேட்கிறேன்.
பீகார்ல 2016 வந்து நீங்க ஒற்றை கையெழுத்துல மதுவிலக்கு கொண்டு வந்த பொழுது ஏன் இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாலின் கையெழுத்து போட முடியாதா? சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற சீட்டு கிடைக்காது, அறிவாலயத்துக்குள்ளே உள்ள விட மாட்டாங்க. உண்மையா இல்லையா? இப்ப மது கம்பெனி நடத்துற ஆளு யாரு? சாராய பெரும் சாராய ஆலையை நடத்தக்கூடியவர்கள் திமுகவில் எம்பிக்களா இருக்காங்களா இல்லையா? எங்க ஐயா டிஆர் பால் பெருமகனுக்கு இருக்கா இல்லையா? எங்க ஐயா ஜெகத் ஐயாவுக்கு இருக்கா? எங்க அம்மா கனிமொழி அம்மாவுக்கு இருக்கா? சொல்றாங்கல்ல யார் யாரு எந்தெந்த டிஸ்டிலரி கம்பெனி வச்சிருக்கிறாங்கன்னு. இவங்களை கூப்பிட்டுட்டு நீ ஊரெல்லாம் போய் கூட்டம் சேர்க்க வேணாம் சாமி, ஊரெல்லாம் சேர்க்க வேணாம். இந்த 7-8 எம்பிக்கு எம்எல்ஏக்கு இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டேனே சாராய கடையை பூரா மூடிடு, உற்பத்தி நிலையத்தை ஃபேக்டரியை பூரா மூடுனேன், நீ மூடிட்டேன்னா உற்பத்தி வராது, மக்கள்கிட்ட எப்போ உற்பத்தி வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடையை மூடிடலாம்ல, மக்களும் கோபம் கொள்ள மாட்டான்ல. எரியறத பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்குது. அப்ப மூக்க பிடிச்சா வாயை திறக்கணுங்க கதை தான். இப்ப ஃபேக்டரி திறந்து ஃபேக்டரியில் அதிகமான அரசாங்கத்தை ஒப்பந்தம் போட்டு காசு பணம் சம்பாதிக்கிறது யாருன்னு திருமாவளவனுக்கு தெரியாதா? ஏன் இதுக்கெல்லாம் மொத்த தலைவராக இருக்காருல்ல எங்க ஐயா முதலமைச்சர் சொல்லி, அண்ணா எதுக்குண்ணே நீங்க இந்த 7-8 ஆளுகளை கூப்பிட்டு நீங்க மூட சொல்லுங்கன்னு சொல்லிட்டா சொல்லிட போறாரு, அவர் சொல்ல மாட்டார். சரி, அவருக்கே வந்து முத்துசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கே வந்து டாஸ்மாக்ல சரக்கு வைக்கிறதே பிடிக்கல. அவரே வந்து அவர் வந்து எனக்கு கொட்ட கோபம் வந்துருங்க, எனக்கு கெட்ட கோபம் வந்துடும், நீங்க வந்து சாராயம் குடிக்கிறான் குடியாரன்னு சொல்லி சொன்ன கெட்ட கோபம் வந்துடும் அப்படின்னு சொன்னவர் தான் எங்க ஐயா முத்துசாமி. எவ்வளவு பெரிய மனுஷன், எம்ஜிஆர் பேர்ல மந்திரியா இருந்தவர். அவர்கிட்ட கொண்டு போய் இந்த சாராய டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அவனுக்கு அளவு தெரியாம குடிச்சு போடுறாங்கிறாரு. 180 மில்லி அதை வந்து 90 மில்லியா வச்சு மிச்சத்தை நாளைக்கு வச்சு குடிங்கன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான், அவன் கைகாலு நடுங்குது, அவன் உழைச்ச வலிக்கு நீங்க சொல்றான், அதனால அவனால நீங்க குடியாருன்னு சொல்லாதீங்க, மதிப்பிரியர் கெட்ட கோபம் வந்துன்னு சொன்னவர். அவர் டெட்ரா பேக்கில் போடுறதுக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்படி குடிச்சிட்டு யூசன் துற மாதிரி. அவர் நம்ம இந்த மது குடிப்பாளர் சங்கத்துக்கு தலைவர் இருக்காருங்க அண்ணன் செல்லப்பாண்டியன் ஒரு அண்ணன். அவர் என்ன சொன்னாரு, எதுக்கு நீ வந்து நான் கிளாஸ் வாங்கணும், வாட்டர் பாக்கெட் வாங்கணும், வாட்டர் பாட்டில் வாங்கணும், அப்புறம் அதை கலக்கணும், கூட்டணி தேர்தல் கூட்டணி மாதிரி சாராயத்தில் கட்டிங் கூட்டணி எல்லாம் வருது, அதனால நீங்க எதுக்கு பண்ணுங்க. இப்போ நம்ம கடைகளில் போனோம்னா ஜூஸ் கொடுக்குறாங்கல்ல இந்த காகிதத்தில் டப்பா மாதிரி செஞ்சு டெட்ரா பேக்கு, அதில் நீயே மிக்ஸ் பண்ணி கொடுத்துரு, என் வரமா வாங்கிக்கோ, உறிஞ்சிக்கோ, குடிச்சுக்கோ, தூக்கி போட்டுக்கோ. அப்படி பண்ணிட்டு போறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க ஆளுகிட்ட போய் ஐயோ விருப்பம் இல்லாமத்தான் நடக்குதுன்னு சொன்னா எப்படி நியாயம்? இதுல அப்பாவும் இருக்காரு பாருங்க நம்ம மந்திரி சபாநாயகர், அவர் சொல்றாரு இந்தியா முழுவதுக்கும் இந்த மதுவிலக்கை அமல்படுத்தினால் நாங்களும் அமல்படுத்துவோம். உடனே சகோதரர் ஆளூர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தை எம்எல்ஏ, இந்தியா முழுமைக்கு மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை, போராட்டம் ஒழிய தமிழக முதல்வரை தமிழக அரசை எதிர்த்து அல்ல, அவர் முட்டு கொடுக்கிறார். இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வந்துச்சு எது நீட்டு, நீ ஆதரிச்சியா எதிர்த்தியா? ஏன் எதிர்க்கிற? இந்தியா முழுமைக்கு இருக்குல்ல. சமச்சீர் கல்வி இந்தியா முழுமைக்கு இருக்குல்ல, நீ ஏன் எதிர்க்கிற? நவோதயா கல்வி இந்தியா முழுமைக்கு வருதுல்ல, தமிழ்நாட்டில் ஏன் எதிர்க்கிற? சொல்லுங்க சார். அப்ப உங்களுக்கு தேவைன்னா மோடி பக்கம் வச்சு, இப்ப மோடியா டாஸ்மார்க் ஓனர், டாஸ்மார்க் யாரு அமைச்சர்? முத்துசாமி ஒன்றிய அமைச்சரா உள்ளூர் அமைச்சரா? சொல்லுங்க. உள்ளூர் அமைச்சர். அப்ப இந்த உள்ளூர் அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறல, இப்ப இந்த காட்டாட்சிக்கு என்ன தீர்வு சொல்லு? சாராயத்துக்கு நீ கையெழுத்து போடணுமா, மோடி கையெழுத்து போடுவாரா? உங்களுக்கு ஆகும்னா மோடி மேல பழிய போடணும், மோடி பக்கம் திருப்பி போடணும். இந்த கால் டைவர்ட் வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரே தேர்தல் ஒரே நாடுல கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதையும் அவன் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. இவங்க தனி தமிழ்நாட்டு அதிபர்ல, தமிழ்நாட்டு அதிபர் தமிழ்நாடுவர், அதெல்லாம் தப்புங்க. முத்துசாமி இப்படி இருக்கிறார், திருமாவளவன் நாடகம் போடுறாரு. ஏன் சார் திருமாவளவனுக்கு நான் சொல்றேன், வேங்க வகையில குடிக்கிற தண்ணியில அந்த மலத்தை கலந்து இத்தனை நாளாச்சே என்ன பண்ணீங்க? கூட்டணியில் இருந்து கொண்டாலும் தோழமை சுட்டுவோம் கிட்டுவோம் அப்படி இப்படின்னு சொல்றீங்க, அத்துமீறுவோம் அடங்க மறுப்போங்கிறீங்க. நீங்க மதுரையில் இருக்கும்போதே கொடி கம்பத்தை ஏத்தாதுன்னு பிடிக்கிட்டு போயிடுச்சு போலீஸ், சேலத்துல கொடியேற்ற விடல. அப்ப விடுதலை சிறுத்தைகள் வந்து இவ்வளவு துன்பப்பட்டு துயரப்பட்டு கட்சிக்காரன் முறை கேஸ் வாங்கிக்கிட்டு இருக்கான், இவர் அறிவாலயத்துல போய் உள்ள போய் ஸ்டாலினை போய் பார்த்துட்டு அழைப்பு கொடுக்குறேன் மது ஒழிக்கிறதுக்குன்னா யாரை ஏமாத்துறீங்க? வேலை யாரை ஏமாத்துறீங்க? அவர் உள்ள போனார் சார், போயிட்டு என்னையா மிஸ்டர் திருமாவளவன் எப்படி அப்படின்னு ஏதோ கேட்டதா சொல்றாங்க. அங்கிருந்து ஒரு முக்கியமான சகோதரர் சொல்றாங்க, நாங்கள் வந்து பெரிய வீராப்பா அவர் போனாராம், கஞ்சி போட்டு சட்டை மாதிரி மொடப்பா போனாராம். சரி நீங்க எப்படி மாநாடு? அவங்க 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 அப்படின்னாராம்.
சரி சரி, அப்போ நீங்கள் மட்டும்தான் வெளில போக வேண்டியிருக்கோம், மற்றவங்களாம் அறிவாலயத்தில் தங்கிடுவாங்கன்ட்டு இருக்காரு. யாருங்க? எங்கள் ஐயா ரவிக்குமார் அண்ணன், சகோதரர் ஷானவாஸ், மற்ற உள்ள நிர்வாகிகள்லாம், வன்னியரசு போன்றவெல்லாம் தங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டோன்னே, எதுக்குடா மொத்தமாக வந்தால் மொத்தமாகவே போவோம், மொத்தமாக போயிட்டு ஒத்தையாக வந்துடக்கூடாது. ஏன்னா கட்சியில் கிட்டத்தட்ட திருமாவளவன் கட்சியில் இருக்கிறவங்க திமுக ஒரு பிளவு கூட அந்த கட்சியை சந்திக்கலாம். நாளைக்கு இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அவர் வந்து துணிஞ்சு எனக்கு வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்தாகணும் அப்படியெல்லாம் பேசுகிறார். மோடியே பிரதமர் ஆகின்ற பொழுது நான் ஆகக்கூடாதா? இவர் பெரிய வீராப்பு. ஆசை இருக்கு ராஜாவாக, அதிர்ஷ்டம் இருக்கு கழுத மேய்க்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் நீ பிரதமராக ஆசைப்படக்கூடிய ஆளு ஏன் ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடாதா? நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் சொல்லி பெரிய போர் முழக்கம் முழங்கிட்டு அப்படியே வெள்ளக்கூடிய அமைச்சர்கள் எதுக்கு? ஏன் ஒரு முதலமைச்சர் ஆகுங்களா, துணை முதலமைச்சர் ஆகுங்களா, உங்க கட்சிக்கு மந்திரி சபையில் கொடுக்க சொல்லுங்களா? அதெல்லாம் சும்மா சார். மிஸ்டர் திருமாவளவன் செய்வது நாடகம். ஆமா, இதுல எங்க ஐயா வேலை இல்லாத போலீஸ் மாதிரி வைகோ, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஆபத்து வந்து விடுமென்றால் நாங்கள் காவலனாக நிற்போம். எதுக்கு? கட்சியை கடைச்சிட்டு அந்த கட்சியில் சேர்ந்துட்டு போங்களேன் சார். மதிமுக எதுக்கு? அந்த கட்சியில் சேர்ந்துக்கோங்களேன். ஓ இது பரவாயில்லடா திருமாவளவன் எதிர்க்கிறாப்புல, இந்த நேரத்தில் நம்ம ஸ்டாலின் ஆதரிச்சு பேசணும்னா ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாருன்னு அவருக்கு ஒரு நப்பாசம். நீங்க மானாக்கு கேனாக்கு எல்லாம் நடத்துனீங்கல்ல, மக்கள் நல கூட்டணி, கேப்டன் நல கூட்டணின்னு சொல்லி 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரே வாக்கிங் போகிறது, ஒரே யோகா பண்ணுறது, 4 பேர் அழகா போனாங்க. கம்யூனிஸ்ட்டு எங்கள் ஐயா விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன், ஐயா வாசன் வேறு இருந்தாருன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வச்சுட்டு நீங்கள் நடத்துனீங்களே மக்கள் நல கூட்டணி, இந்த அது ஒரு மது ஒழிப்பு கூட்டணி அப்படின்னு உருவாக்கு. அந்த மது ஒழிப்பு கூட்டணிக்கு முதலமைச்சர் நான் தான் திருமாவளவன் சொல்லட்டும். ஏன் தான் எல்லா கட்சிக்காரரும் ஆதரிக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல? தனித்து நின்று திருமாவளவன் மது ஒழிப்பு கூட்டணின்னு ஒன்று உருவாக்கட்டும் சார், அதில் அணி சேர்க்கட்டும் சார். இந்த விஷயத்துக்காக வாக்களித்து உன்னை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க சார். பட்டியல் சமுதாயத்துக்காரர் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகிறான்னு வரவேற்பாங்க தானே? முடியுமா? குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே இருக்கணும், உடம்புல ரத்தம் ஏறிக்கிட்டே இருக்கணும். விட்டமின் பற்றாக்குறை அவருக்கு, விட்டமின் பா, அது பற்றாக்குறையினால இந்த மது ஒழிப்புங்கிற மாநாடெல்லாம் நடத்துறதா சொல்றாங்க. அதெல்லாம் நாடகம். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கான். அதை தான் சொல்கிறானே ஒருத்தன். ஏன்டா குடிக்கிறவன்ட்டு போய் நான் கேட்குறேன், ஏன்டா குடிக்கிறேன்னா, தலைவா கவர்மெண்ட்டை நம்ம கவர்மெண்ட்டுங்கிறான். என்னடா சொல்கிறேன், வீரன் கவர்மெண்ட் அதுவாடா? இல்லை இல்லை, நான் குடிச்சுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு தெரிஞ்சால் தான் கவர்மெண்ட்டே ஸ்டெடியாக இருக்கும். நான் குடிக்காமல் ஸ்டெடி ஆகிட்டேன்னு வச்சுக்க, கவர்மெண்ட்டு தள்ளாடிருங்கிறியான். அப்போ அரசாங்கம் வந்து தமிழர்களை, நம்முடைய மக்களை வந்து ஆட வச்சுக்கிட்டே இருக்கணும், சிந்திக்க வைக்காம அப்படியே மயக்கத்திலே, போதை மயக்கத்திலே இருக்கணும், பாதை தெரியாமல் இருக்கணும். அரசாங்கம் நிலையாக இருக்கணும். ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம், மேடையில் வேஷம் போடணும், கோஷம் போடணும். முழுக்க முழுக்க இது நாடகம். திருமாவளவன் அறிவாலயத்தில் போய் கருணாநிதி ஐயா புள்ள ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்து சால்வை எப்பொழுது போட்டாரோ அப்பொழுதே தெரிந்து விட்டது. இதில் வந்துட்டு ஆர்எஸ் பாரதி கலந்துப்பார், அவர் கலந்துப்பார், இவர். அதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அனுப்புங்க. ஆமாம், அவன் அனுப்புனா தான் சரியாக இருக்கும். அவன் குடிச்சிட்டு பேசுகிறானா, குடிக்காம அனுப்புகிறானா, பாதி போதையில் இருக்க மாதிரியெல்லாம் கூட வருது. நான் பார்க்குறவங்கள பேசுறது. இந்த மாநாட்டில் போய் இந்த திருமாவளவன் மாநாட்டில் அவர் பேசுனா எப்படி பேசுவார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி? அவருக்குன்னு உரிய மெட்ராஸ் வார்த்தையெல்லாம் இருக்கு. டே அப்படின்ட்டு கோன்னு ஆரம்பிப்பார். யாரா சொன்னது மது ஒழிக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர்லாம் கூப்பிட சொல்லுங்க. முழுக்க முழுக்க நாடகம்ங்க. ஆமாம் ஸோ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து ஹலால் உணவகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஹிந்து நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தில் வந்து நோ ஹலால் உணவகம்னு போட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய சர்ச்சையாகுது. அதை பற்றி உங்கள் கருத்து சார்? இல்லை, ஹலால் உணவு சாப்பிட்றத நான் எதிர்க்கலை. ஹலால் உணவு சாப்பிடணும். யார் சாப்பிடணும்னா முஸ்லீம் சாப்பிடணும். பிலால் சாப்பிடட்டும், ஹலால். என்ன சாப்பிட சொல்லாது. நான் மாரியாத்தாலை கும்பிடுவேன், கருப்சாமியை கும்பிடுவேன், பட்டத்தரசியை கும்பிடுவேன், மதுரவரனை கும்பிடுவேன். ஏன் சாமியை ஏற்றுக்காது. அல்லா சாமிக்கு படைச்சு அந்த குரானுடைய திருமறை வசனங்கள் எல்லாம் சொல்லி அந்த ஆடை அல்லாவுக்கு கொடுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. எந்த இஸ்லாமிய சகோதரனாவது ஹலால் அல்லாத உணவை சாப்பிட்றானா? சாப்பிட்றதில்ல. அவன் மதத்தில் பிடிப்பா இருக்கான். அந்த மத பிடிப்பு அது உனக்கு வேணுங்கிற. என் உணவு, என் உரிமை, தனி மனித உரிமைன்னு பேசக்கூடிய ஆளுக, இந்த ஹலால் உணவை ஹோட்டலில் விற்பனை செய்யக்கூடிய ஆளுக, ஹோட்டல் உரிமையாளர்கள், வணிக நோக்கத்தோடு விற்பனை செய்யக்கூடிய இந்த நபர்கள் இந்த ஹலால்னு ஒரு முத்திரையை போட்டாச்சுன்னு சொன்னால் என்ன இதுங்க? இது ரொம்ப பெரிய தரச்சான்றுன்னு நினச்சிக்கிறான். ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 50 ரூபாய்க்கு பிரியாணி, 40 ரூபாய்க்கு பிரியாணி, 20 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டு பூரா வாந்தி மயக்கத்தில் கிடக்கிறான்.
ரெய்டு விடுறான். செத்து போன கறி டெல்லியிலேருந்து வந்து கிட்டத்தட்ட 1500 கிலோ டெல்லி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சாங்க. நீ மக்களுக்கு என்ன சார் ஏதோ காணாதது டெய்லி பிரியாணி 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 இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூடியூபர்ஸ், அதில் சில பேர் யூடியூப் சேனல் நடக்குது, இதில் இப்படி போடுறான் அதில் அப்படி போடுறான்னு சொல்லி போட்டு நாக்களை வந்து எச்சுவரை செய்கிற வேலையை செய்கிறாங்க. இது தப்பு. பிரியாணியில் வந்து என்னென்னமோ கலக்குறாங்கன்னு வேற சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ முந்தா நாள் கூட முஸ்லீம் பண்டிகை நடந்துச்சு. எத்தனையோ கிலோ ஆடு போட்டு 40,000 பேருக்கு பிரியாணி கொடுத்தாங்க. பாய்ங்கோ சகோதரத்துவம் மதமென பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், மதமென பிரிந்தது போதும் இனமென ஒன்றாவும் சொன்னா ஹலால் பிரியாணி, ஹலால் செய்யப்படாத பிரியாணி ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? நம்மால ஏன் சாப்பிடணும்? ஏன் மதுரவரனுக்கும் என் காளியாத்தாளுக்கும் என் மாரியாத்தாளுக்கும் படைக்கப்பட்டதுன்னு எத்தனை ஹோட்டல்ல போடுறான். இந்த ஜட்கா உணவுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹலாலுக்கு மாற்று இந்த ஜட்கா உணவுன்னு சொல்றாங்க. அப்ப அது மாதிரி படைக்கலாமே, ஹோட்டல்ல வைங்க, ஹலால் பிரியாணி கிடைக்கட்டும். ஹலால் அல்லாத பிரியாணி கொடுப்பு சாமி. அல்லாஹ்க்கு படைச்சதை எங்க சாமி ஏத்துக்காதுல்ல, நாங்க எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்க? இப்ப திருப்பதி லட்டை கொண்டு போய் நீங்க கிறிஸ்தவன்ட்ட கொடுங்க, வாங்கி சாப்பிட்டுருவானா? பழனி பஞ்சாமரத்தை கொண்டு போய் பாய்கிட்ட கொடுங்க, வாங்கி நக்கி பார்த்துருவானா? ஏன் அது ஓஞ்சாமிக்கு படைச்சதுங்கிறான். நம்மளாலதான் எது கடத்தாலும் கொன்னாப்பா தின்னா பச்சு கொடுங்க பாய், நோம்பு கஞ்சிக்க நம்மளால போய் நிற்கிறான். பிரியாணி கடத்த விடுவானா? திருந்த வேண்டியது இந்துக்கள் தான். இஸ்லாமியர்கள் சரியா இருக்கிறான், கிறிஸ்தவர்கள் சரியா இருக்கிறான். திருந்த வேண்டியது திருத்தப்பட வேண்டியது நம்ம சகோதரர்கள் தான். இவன் கலர் பொடியை போட்டு கறியை வறுத்து பொறிச்சு வச்சோம்னே ஓடுறானே. காம்படிஷன் எங்க? பச்சை போடு கிடைக்கும், பக்கத்தில் பார் கடைகளாக இருக்கு, வறுவல் கடை, பொரியல் கடை, என்னென்னமோ போடுறான் சார். கலர் பொடியை போட்டு எதை வறுத்து வச்சாலும் நம்ம தின்றான். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, என்னத்தையும் சாப்பிடணும்னு நினைக்கிறான். இந்த உணர்வுகளை உணவுல வந்து மத திணிப்பு, ஹலால் என்கின்ற உணவு இந்து மத நம்பிக்கையாளர்களுக்கு மறைமுகமாக திணிக்கக்கூடிய மத திணிப்பாக தான் நான் பார்க்குறேன். ஹலால் உணவை அவங்க சாப்பிடட்டும், எங்களுக்கு எங்கள் சாமிக்கு படைச்ச உணவு கொடு. ஹோட்டலில் வந்து எல்லாம் 19 ரூபா போட்டுட்டு அவன் சாப்பாடை எனக்கு கொடுத்தேன்னா நான் எதிர்ப்பேன். ஓகே சார், சூப்பராக வளர்க்குறீங்க சார். இளைய பாரத நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.